everyone, this is Staff Ice Academy and we will be watching Daily Current Affairs today. Today what we are going to see is July 7 Current Affairs. அதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஜூலை 7 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? சரி, இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்டான சேயிங்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி கைண்ட் வென் எவர் பாசிபிள். ஓகே, பி கைண்ட் வென் எவர் பாசிபிள் அப்படின்னா என்ன? அன்பானா கூட இப்போ சர்ச்சை ஆகிடும். அதனால் வந்து பாசமாக, ஓகேவா, எப்போல்லாம் உங்களால் பாசம் காட்டுற மாதிரி ஒரு கைண்டாக இருக்க முடிகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமையும் போதெல்லாம் வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து காட்டிடுங்க. ஏன்னா எல்லா நேரமும் எல்லார் மேலேயும் வந்துட்டு கைண்டாக இருக்க முடியுமானா முடியாது. சில நேரம் ரொம்ப சில பேர் நம்ம மேலே அக்கறை காட்டுவாங்க, நம்மளுக்கு வந்து அது டென்ஷன் ஆகும். பட் நல்லதுக்காக தான் இருக்கும். சரி, அதனால் எல்லா நேரமும் நம்மளால் மற்றவங்க மேலே கைண்ட் காட்ட முடியாது. ஆனால் முடிகிற நேரத்தில் நம்ம எல்லார் மேலேயும் ஒரு பாசமாக அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான சேயிங்ஸ். நம்ம அப்படியே இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போயிடலாம். ஓகேவா? சரி, ஸோ ஏன் என்ன இப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அன்பாக பாசமாக இருந்தால் எல்லாமே அடையலாம், சக்ஸஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை எடுத்தேன். சரி, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கவர்னர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஒரு 8 நியூ கவர்னர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 8 நியூ கவர்னர்ஸ்க்கு ஓரளவு உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க மாதிரி ஒரு ஷார்ட் கட்ஸ் வச்சுருக்கேன், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கர்நாடகாவுக்கு கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவார்சந்த் கெலாட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கர்நாடகாவோட கவர்னராக இப்போ வந்திருக்காரு. யார்? தவார்சந்த் கெலாட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு தான் தண்ணி வேணும், எங்களுக்கு தான் தண்ணி, எங்களுக்கு மட்டும் தான் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த தவார்சந்த் அப்படியே தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு, கர்நாடகா தண்ணி வேணும்னு தவிச்சிட்டு இருக்காங்க அப்படி வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிசோரம், அதுக்கு யார் இப்போ நியூ கவர்னர் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிபாபு கம்பம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பேர் வந்து கம்பம்பட்டின்னு வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம எப்படி காமெடியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மிசோரம் அதில் இருக்க மிஸ் கம்பம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு ஹரிபாபு கம்பம்பட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ்க்கு வந்து மங்குபாய் சஹன்பாய் பட்டேல். ஓகேவா? மங்குபாய் சகன்பாய் பட்டேலே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோராலாம் பார்ப்போம், மேப் அப்படிலாம் சொல்லிட்டு வரும். ஸோ மேப்பு மேங்கோ ட்ரீயை தேடி போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மத்திய பிரதேஷோட கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா, மங்குபாய் சஹன்பாய் பட்டேல். ஓகேவா? ஹிமாச்சல் பிரதேஷ், அதுக்கு யார் கவர்னர்னா, ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிமாச்சல் அப்படின்னா வந்துட்டு ஒரு இமாலய வெற்றிலாம் படித்ததெல்லாம் ராஜா அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்களே. ஸோ ஹிமாலய வெற்றி. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அப்படின்னு சொல்லு. ஸோ நேம் பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு க்ளூ வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எப்போதுமே கவர்னர்ஸ் லிஸ்ட் படிப்போம், அதுக்கப்புறம் வந்து சிஎம் லிஸ்ட்டு எல்லாமே படிப்போம். அதனால் வந்துட்டு நான் இங்கே சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. கோவாவுக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவாவில் நல்ல பிள்ளைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை அப்படிங்கிறது இதுக்கு க்ளூ. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, திரிபுராவுக்கு சத்யதேவ் நாராயணன் ஆர்யா. ஸோ ஆர்யான்னு வரப்பே நீங்கள் அதை ஞாபகம் வச்சுப்பீங்க. அஃப்கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரிபுரா திரி போட்டு தான் விளக்கேற்றுவோம். ஸோ சத்யதேவ்னா சிவன் அப்படி சொல்லுவாங்க, நாராயணன் ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு சாமி கும்பிடும்போது திரி போட்டு விளக்கேற்றுவோம். ஸோ திரிபுராவுக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாக்கு யார்? பந்தேரி தத்தாத்தாரியா அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு ஹரியானாக்கு. ஸோ பந்திக்கு வந்து நம்ம எப்போதுமே ஹரியாக போய் உட்காருவோம். சரியா? ஹரினா நான் வேகமாக போய் சாப்பிட்றதுக்கு இப்போ. ஸோ பந்திக்கு முந்துங்க அப்படிலாம் வரும்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஹரியாக போவோம். ஸோ ஹரியானாக்கு பந்தேரி தத்தாத்தாரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜார்க்கண்டுக்கு ரமேஷ் பயாஸ். ஓகேவா? ஸோ என்னென்னா ஜார்னா என்ன, தண்ணி வைக்கிறது ஜாரில் வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கரெக்டாக எல்லாருக்கும் கொடுத்துடணும், வைக்கணும். அதில் வந்து பயாஸாக இருக்கக்கூடாது, இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஜார்க்கண்டுக்கு ரமேஷ் பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு டைம் கொடுத்தா ரொம்ப டைம் ஆகும். நான் சொன்னதே உங்களுக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, 8 கவர்னர்ஸ் வந்து வந்திருக்காங்க நமக்கு. ஓகே, 8 கவர்னர்ஸ் வந்திருக்காங்க. இல்லை 6 தான் இருக்குது, 8 பேர் வந்திருக்காங்க. ராம்நாத் கோவிந்த் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் நம்மளுக்கு நியூஸ். ஓகேவா? அவங்களோட நேம்ஸ் தான் பார்த்தோம் வித் க்ளூஸ். வந்து முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எக்கனாமிக் ஸ்லோ டவுன். ஓகே,
ஜிஎஸ்டினா என்ன? ரெவன்யூ கலெக்ஷன்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் மந்த்லி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ டியூ டு COVID-19 செகண்ட் வேவ், ஓகே, செகண்ட் வேவ்னால இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஜிஎஸ்டி எல்லாம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஆஸ் எக்கனாமிக் நியூஸ் 2020 அக்டோபர்லேருந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட அந்த கலெக்ஷன் வந்துட்டு 1 lakh crore வந்துட்டு அதிகமாக ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 lakh crore இல்லை, அது கீழே தான் இருந்துச்சு. இந்த மாதிரி 92,849 crore இந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் கம்மியாக தான் இருந்துச்சு. 1 lakh crore எப்போந்து வர ஆரம்பிச்சிச்சு? அக்டோபர் 2020 வர ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த இயர் ஏப்ரலில் வந்துட்டு அது அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, 1 lakh crore கீழே போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூனோட ஜிஎஸ்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, 1 lakh crore கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏப்ரலில் ரொம்ப கம்மியாச்சு, இப்போயும் அதே ரேஞ்சில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக தான் கீழே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஆஸ் எக்கனாமிக் நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 92,849 crores வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் எப்படி கொஷின் கேட்கலாம், இது ஏன் அப்படி பார்க்குறோம், ஏன் கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஒரு மாதிரி ஒரு 1 lakh crore எக்ஸீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி கேட்டாங்கன்னா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகேவா? ஸோ தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா அசோக் உப்ரதி. ஓகேவா? எனது அசோக் உப்ரதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐஎஃப்எஸ். ஓகேவா? இவர் வந்து ஒரு ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான் ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எனது அசோக் உப்ரதி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடோட ஹெட்டாக இப்போ வந்திருக்காரு. இதான் வந்துட்டு நியூஸ். ஓகேவா? டு டேக் ஓவர் ஆஸ் ஹெட் ஆஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நியூஸ். இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வந்திருக்காரு அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டட் ஆஸ் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் PCCF அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ ஹெட் ஆஃப் என்னென்னா ஹெட் ஆஃப் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ அவரோட அந்த போஸ்டிங் நேம் என்னென்னா வந்து பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் PCCF. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன முக்கியமாக வந்து என்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் இப்போ தமிழ்நாடுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா அசோக் உப்ரதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா இந்தியா ஆஸ் பார்மசி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா நம்மளோட பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. நம்ம பிரசிடென்ட் யார்? ராம்நாத் கோவிந்த் சொல்லியிருக்காரு. என்னென்னா இந்தியா வந்து ஒரு பார்மசி ஆஃப் தி வேர்ல்டாக இருக்குது, மருந்தகமாக இருக்குது. என்னால் இப்போ COVID-19 சுச்சுவேஷன், பேண்டமிக் சுச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் நிறையா வந்து மருந்து தட்டுப்பாடுகள் இருக்குது. ஓகேவா? ஸோ மெடிசன் வைஸ், வேக்சின் வைஸ் வந்து நிறைய தட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப இந்தியா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப், நேற்று கூட நியூஸில் பார்த்தோம் கோவின் ஆப்பை வந்து டெக்னாலஜி தே ஆர் ஷேரிங் டு அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய மெடிசன்ஸை வேறு கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ அது மூலிமா வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கோம். என்னென்னா வந்துட்டு we are the pharmacy of the world அப்படின்னு சொல்லியிருக்காரு. as a news we are seeing here. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா president further stated that as the pharmacy of the world. ஸோ அது சொல்கிறது மூலிமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ several countries with the supply of essential medicines in global fight against COVID. ஓகேவா? சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் எசென்ஷியல் மெடிசன்ஸ் இன் குளோபல் ஃபைட் வித் கோவிட் டு அதர் கண்ட்ரிஸ். என்னெல்லாம் அவங்களுக்கும் ஃபைட் பண்ணுறதுக்கு என்ன மெடிசன்ஸ் தேவையோ நம்ம கொடுத்து அதை ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது என்ன எப்போ இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் சம்மிட் நடந்திருக்கு. ஸோ என்னென்னா அம்பாசிடர் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் கொலம்பியா, உருக்யா, அப்புறம் ஜமைக்கா, அர்மேனியா, ஸோ இவங்களுக்கெல்லாம் அம்பாசிடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அங்கெல்லாம் வந்து அம்பாசிடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த பிளேசஸில் ஸோ அவங்க வந்துட்டு இந்த விர்ச்சுவல் செரமோனி அப்போ இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தமாரி எங்களுக்கு மெடிசன்ஸ் தரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆல்சோ இந்தியா வந்து ப்ரொவைடிங் லாட்ஸ் ஆஃப் ஹெல்ப் டு அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களும் வந்துட்டு நாங்களும் எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் we will provide you, நீங்கள் வந்துட்டு எந்த விதமான யோசிக்க தேவையில்லை, நாங்கள் அதான் பண்ணிகிட்ருக்கோம், நாங்களும் வந்துட்டு எல்லாமே கொடுப்போம். ஸோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதான் வந்துட்டு நியூஸ். ஸோ நம்ம பிரசிடென்ட் பேசியிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பார்த்து வச்சுக்கிறோம். ஸோ யார் அம்பாசிடர் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் ஃப்ரம் கொலம்பியா, உருகுயா,
ஜமாய்க்கா, அர்மேனியா, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் சம்மிட்டில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, we move on to next current affairs. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 more from தமிழ்நாடு குவாலிஃபை ஃபார் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? 5 more from தமிழ்நாடு குவாலிஃபை ஃபார் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வந்து ஒலிம்பிக்ஸுக்கு வந்துட்டு படகோட்டுறது இந்த மாதிரி ரிலேட்டட் ஈவெண்ட்ஸில் வந்துட்டு ஃப்ரம் தமிழ்நாடு 4 பீப்புள்ஸ் ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து 5 more பீப்புள்ஸ் ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் அத்லெட்டிக்ஸ், அதுதான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அத்லெட்டிக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ராஜீவ், நாகநாதன் பாண்டி, தனலக்ஷ்மி சேகர், நாகநாதன் பாண்டி, தனலக்ஷ்மி சேகர், நாகநாதன் பாண்டி, தனலக்ஷ்மி சேகர், ரேவதி வீரமணி, சுபா வெங்கடேஷன். ஓகேவா? ஸோ இந்த 5 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார்? ஆரோக்கிய ராஜீவ். ஓகேவா? ஆரோக்கிய ராஜீவ், நாகநாதன் பாண்டி, தனலக்ஷ்மி சேகர், ரேவதி வீரமணி, சுபா வெங்கடேஷன். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அத்லெட்டிக்ஸ்க்கு வந்துட்டு செலக்ட் ஆகிருக்காங்க ஃபார் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்படியே ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து இன்றைக்கான நியூஸ். முன்னாடி பார்த்த அந்த 5 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கங்கிறது இன்றைக்கான நியூஸு. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெடல்ஸ் இன் ஒலிம்பிக்ஸ். சரியா? இந்தியா ஒலிம்பிக்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து, ஒலிம்பிக்ஸ் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1900 ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ இருந்து இந்தியாவில் யாரெல்லாம் வந்துட்டு மெடல்ஸ், என்னென்ன மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு யாரெல்லாம் மெடல் வாங்கினோம், ஸோ அந்த பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்து வச்சிடலாம். ஓகேவா? சரி, என்ன பார்க்குறோம் இன்றைக்கி? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மெடல்ஸ் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து நார்மன் பிரிச்சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வாங்கியிருக்கார். ஓகேவா? நார்மன் பிரிச்சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் இந்தியன். ஓகேவா? ஸோ இவர் வந்து நம்ம இந்தியாவுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மெடல் வந்து வின் பண்ணார் ஒலிம்பிக்ஸில் அப்படின்னா வந்துட்டு இவர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு கோல்டு அடிச்சு கொடுத்தவர் இவர் தான். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங்கில் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்காக ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்கினவர் யார்? அபினவ் பிந்த்ரா. ஓகேவா? ஸோ கர்ணம் மகேஸ்வரி இவங்க தான் வந்து ஆஸ் அ உமன் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் லிஃப்டிங் கேட்டகரியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நம்மளுக்கு நாட் அ கோல்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுக்கு வந்து மெடல் அடித்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ உமன் ஒலிம்பிக்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மெடல் வாங்கி கொடுத்தது கர்ணம் மகேஸ்வரி. ஓகேவா? ஸோ எந்த கேட்டகரியில்? வெயிட் லிஃப்டிங்கில். ஓகே, ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு நான் முன்னாடியே சொல்லிட்டு 1900 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ டோட்டலி இந்தியா இது வரைக்கும் எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கோல்டு மெடல்ஸ் அண்ட் 28 அதர் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அதர் மெடல்ஸ்னால் பிரான்ஸு, சில்வர் அந்த மாதிரி மெடல்ஸ். ஓகேவா? ஸோ அதர் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க 28 அண்ட் 9 கோல்டு மெடல்ஸ் இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து இது எல்லாமே கொஷின் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்ஸில் யார் தங்கப்பதக்கம் வென்றான்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அபினவ் பிந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் உமன் யார் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட்டு மெடல் அடிச்சாங்கன்னா கர்ணம் மகேஸ்வரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டோட்டலாக இந்தியா இது வரைக்கும் எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 9 மெடல்ஸ் அண்ட் 28 அதர் மெடல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாட் அ கோல்டு மெடல் பட் அஸ் அ மெடல் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குன்னு ஒலிம்பிக்ஸில் வாங்கி கொடுத்தவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் பிரிச்சர்ட். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் என்னென்னா அப்படியே சீக்ரெட் ஆஃப் ஒலிம்பிக் ஃப்ளாக் பார்த்துலாம். அஸ் அ இன்ஃபர்மேஷன் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் ஒலிம்பிக் ஃப்ளாக் தான் பார்க்குறோம். ஸோ என்ன ஒலிம்பிக் ஃப்ளாகோட சீக்ரெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளாகாக இருக்கும் வித் 5 கலர்ஸ் ரிங்ஸ். ஓகேவா? ஒயிட் ஃப்ளாகாக இருக்குமா, அதில் வந்து 5 கலர்ஸ் ஆஃப் ரிங்ஸ் இருக்கும். ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிளாக். ஓகேவா? ஸோ இதை கொஷினாக கேட்டால் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ நம்மளுக்கு காமன் கலர்ஸ் வேணும். ஸோ பிளாக் வந்துட்டு அதோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் யார்? பியரி டி கோபர்டன் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? யார்? பியரி டி கோபர்டன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? இந்த ஃப்ளாகை இவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ டிசைன் பண்ணார்? 1913 டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ டிசைன் பண்ணி அது வந்து
1920 நடந்த ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்திருக்குன்னா பெல்ஜியம் ஆண்ட்வெர்ப்பில் தான் வந்துட்டு இந்த ஃப்ளாக் மொத ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஃப்ளாக் மொத ஏற்றுனது எப்போனா 1920 ஒலிம்பிக்ஸில் தான் வந்து ஏற்றிருக்காங்க. எங்கே நடந்தது? பெல்ஜியம் ஆண்ட்வெர்ப்பில். ஓகேவா? இதை டிசைன் பண்ணது தான் வந்து பியர் டி கோபர்டின். அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ எப்போ டிசைன் பண்ணாங்கன்னா 1913. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளாக் எதை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த காண்டினென்ட்ஸை தான் வந்துட்டு சொல்லுது. ஸோ சொல்லும் போது அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ளாகில் இருக்கக்கூடிய வேரியஸ் கலர்ஸ் இருக்குல்ல, அது வந்து எல்லா மற்ற நாட்டு ஃப்ளாகில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸையும் கண்டிப்பாக இப்போ வந்து ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு ஒரு க்ரீன் இருக்குது, ஒலிம்பிக் ஃப்ளாகில் ஒரு க்ரீன் இருக்குது. அது நம்ம இந்தியாவோட ஃப்ளாக்லேயும் ஒரு க்ரீன் கலர் இருக்கும். அந்தமாரி மற்ற பிரிட்டிஷில் ஒரு ரெட் இருக்கும், அந்த ரெட் இருக்கா. ஸோ எல்லா நாட்டோட ஃப்ளாகோட கலர்ஸும் ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாகை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த கலர்ஸ்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதான் இந்த கண்ட்ரீஸை வந்துட்டு மெயினாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஏஷியா சைட்னா நம்ம வந்துடுவோம், யூரோப் அப்படியே இதெல்லாம் காண்டினென்ட்ஸ் தானே, அதுக்குள்ளே எல்லா கண்ட்ரீஸும் வந்துடுவோம்ல. ஸோ அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இதை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? 5 countries, 5 continents. ஓகே? ஸோ அதான் அந்த ஃப்ளாக் சீக்ரெட் பாட்டும். ஸோ அதுலேருந்து வந்து கொஷின் கேட்கலாம். சரி, ஓகே, மோன் நெக்ஸ்ட் கண்ட் ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஓகேவா? சரி, கொண்டு வர போகிறாங்க. ஓகே, என்னென்னு காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஆஸ் அ நியூஸ் வி ஆர் சேயிங் ஹியர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஇடி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். நம்ம வந்து வி டோன்ட் வாண்ட் டு கெட் பேனிக், நம்ம டிஎன்பிசி தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே எக்ஸாம் வச்சுட்டு அது மூலிமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் போகிற மாதிரி செலக்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ஈஸி பண்ணுற மாதிரி இப்படி ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தால் சொல்லுவாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சிங் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து எந்த மினிஸ்ட்ரி இதை கேரிட் அவுட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸை திஸ் கேரிட் அவுட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். சரியா? இவங்க தான் வந்துட்டு இதை கேரிட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2021 கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க இன் லாஸ்ட், பட் டியூ டு COVID-19 சுச்சுவேஷன் வந்து 22 கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் எ நியூஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அது சிஇடி. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ராஜஸ்தான் கெட்ஸ் 4th டைகர் ரிசர்வ். ஓகேவா? 4th டைகர் ரிசர்வ்ஸ் வந்துட்டு வந்துடுச்சு அப்படிங்கிறது தான். சரி, அப்போ இது வரைக்கும் அதில் வந்து 3 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜஸ்தானில். ஸோ 4ஆக இப்போ ஒரு டைகர் ரிசர்வ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராம்கார் விஷதாரி சாங்சுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த 2 டைகர் ரிசர்வ்ஸை மர்ஜ் பண்ணி இந்த ராம்கார் விஷதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்சுரினா என்ன, சரணாலயம். ஸோ இந்த டைகர் ரிசர்வ்ஸை மர்ஜ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, will connect Ranthambore Tiger Reserve and முகுந்தரா ஹில்ஸ் டைகர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி இந்த சாங்சுரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும்னா 1071 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, ராஜஸ்தானில் ஒரு 4th இப்போ ஒரு சாங்சுரி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ராம்கார் விஷதாரி சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் இந்த சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா ராஜஸ்தான் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ எது ரெண்டு தான் கனெக்ட் பண்ணின்னு சொல்கிறாங்க, ரத்தம்பூர் டைகர் ரிசர்வையும் முகுந்தரா ஹில்ஸ் டைகர் ரிசர்வ்ஸையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கான ரீகலெக்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கான ரீகலெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அந்த நியூ கவர்னர்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தோம். இப்போ வந்திருக்க நியூ கவர்னர்ஸ், ஸோ அவங்களோட லிஸ்ட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ 8 மெம்பர்ஸ் வந்துட்டு இப்போ நியூ கவர்னர்ஸாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட லிஸ்ட் என்ன, அதோட க்ளூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து ஜூனில் இப்போ ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஜூனில் என்ன ஆயிருக்கு, ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிலோ 1 lakh crore. ஓகேவா? போன அக்டோபர் 2020 1 lakh crore தான் எக்ஸீட் ஆகிட்டு போச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜூனில் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் குப்ரத்தி யார், அவர் ஐஎஃப்எஸ். ஸோ ஹெட் ஆஃப் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் யாருன்னா அசோக் குப்ரத்தி ஐஎஃப்எஸ். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா, பார்மசி ஆஃப் தி வேர்ல்டு. பார்மசி ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி யார் பெருமிதம்
ரொம்ப பெருமையாக கருதியிருக்காரு அப்படின்னா வந்து நம்மளோட பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். என்ன ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்டு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு வி ஆர் ப்ரொவைடிங் மெடிசன்ஸ். ஓகேவா, எதெல்லாம் வந்துட்டு கொரோனா வைரஸை வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குமா அண்ட் ஆல்சோ அந்த ப்ரிவென்டிவ் ஆஃப் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி எல்லா வேக்சின்ஸ் அண்ட் ஆல்சோ மெடிசன்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் குவாலிஃபைட் ஃபார் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா, ஸோ 5 players வந்துட்டு குவாலிஃபைட் ஃபார் ஒலிம்பிக்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. சரி, அவங்க எந்த இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ்லேருந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்லெட்டிக்ஸ் அந்த கேட்டகரியில் வந்துட்டு 5 players போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரம் படகு அந்த அந்த ஈவெண்ட்டில் போகிறவங்க வந்துட்டு ஒரு 4 players கிட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, படகு ஓட்டுறது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா, ராஜஸ்தானில் இப்போ வந்து ஒரு 4th டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்கார் விஷதாரி சாங்சுவரி. ஓகேவா, ராம்கார் விஷதாரி சாங்சுவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தானில் இப்போ வந்திருக்க 4th டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ இதான் எனக்கான ரீகலெக்ட்ஸும் பார்த்தாச்சு. எனக்கான கொஷின் ஏரியா போயிடலாம். ஸோ கொஷின் ஏரியாவில் டே பை டே எல்லோரும் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட இருந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ என்ன எனக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த நியூ கவர்னர் ஆஃப் கர்நாடகா அப்படிங்கிறது தான் எனக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். என்னது, ஹூ இஸ் த நியூ கவர்னர் ஆஃப் கர்நாடகா. கர்நாடகாவோட இப்போ வந்திருக்க அந்த நியூ கவர்னர் யார்? ஓகேவா, க்ளூவெல்லாம் சொல்லியிருக்கேன், அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் விச் மந்த் in 2020 GST set to grow more by 1 lakh crore. ஓகேவா, சரி என்னது 2020 ஒரு மந்த் சொன்னேன். ஸோ அப்போ வந்து ஜிஎஸ்டி வந்துட்டு 1 lakh crore மேலே தான் எக்ஸீட் ஆகி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அது என்ன மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நியூ ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஃபார் ப்ரிவென்டிங் ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ் பை அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா வந்துட்டு ஒரு நியூ ட்ரீட்மெண்ட் மெத்தட் கொண்டு வந்தாங்க டு ப்ரிவென்ட் ஸ்ப்ரெடிங் ஆஃப் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த மெத்தடோட நேம் என்ன? ஓகேவா, நான் சொன்னேன் நேத்தி. ஸோ அந்த மெத்தடோட நேம் என்ன ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ். ஓகேவா, அந்த இயர் என்ன? நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டோட அந்த இயர் என்ன? அதான் எப்போ வந்துட்டு கேம் இன் டு ஃபோர்ஸ், அதுக்கான ஆன்சர். And also which state ministry of education launches classes of 10th and 12th through radio? ஓகேவா, த்ரூ ரேடியோ 10th and 12th எந்த ஸ்டேட்டோட எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து ரேடியோ த்ரூ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஸ்டேட்டோட நேம் அப்படிங்கிறது உங்கள் ஆன்சராக இருக்கணும். ஸோ அதை வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே சரி, இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆல்சோ ரீகலெக்ட்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. So hope you all understand the video. Be regular to watch. Thank you.